ஸோ பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இட்லி கடை. ஸோ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல இட்லி கடை தேடுறீங்கன்னா, மறக்காம இட்லி கடைய போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வார்ம் வெல்லிங்கா, ஒரு ஃபீல் குட் மூவியா வந்து இட்லி கடை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு? அதுக்குள்ளலாம் போறதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள பத்தி ஒரு ஒரு நிமிஷம் வந்து பேசணும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய டைரக்டர்ஸ் இப்ப வந்து ஒரு படம் ஹிட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து 2 படங்கள ஹிட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஹீரோஸ் வந்து இந்த மாரி இருக்காங்க இல்லையா? ஹிட் குடுத்த ஹீரோஸ்லாம். ஸோ இவங்கலாம் வந்து என்ன விஷயத்த வந்து முன் வைப்பாங்க. ஹாலிவுட் படம் மாரி எடுக்கணும்னு நெனைச்சிருக்கோம். ஹாலிவுட் படம் மாரி பண்ணணும்னு நெனைச்சிருக்கோம். ஸோ ஹாலிவுட் படத்துல இது பண்ணணும் அப்படின்னு நெனைச்சிருக்கோம். அப்படின்ற மாரி பல ஹாலிவுட் படங்களோட இதுவ எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ தனுஷ் அவர்கள் இதுல கொஞ்சம் மாறுபட்டு இருக்காருன்னே சொல்லலாம். என்னதான் ஹாலிவுட் படத்துல போய் கிரே மேன் அப்படின்ற ஒரு படத்துல சூப்பரான ஒரு கேரக்டர பண்ணி நல்ல பேர் எடுத்து, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியிலயும் வந்து ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியிலயும் வந்து இவருக்கு ஒரு நல்ல பேர் வந்து அமைச்சிருந்தாலும், இவர் படம் எடுக்கும்போது ஒரு குடும்ப கதையை சார்ந்த மண் வாசனை சார்ந்த ஒரு படமாக தான் தனுஷ் அவர்கள் வந்து இயக்கத்தில் வந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பவர் பாண்டி ஆகட்டும், ஒரு அப்பா சென்டிமெண்ட்டை பேசுறது, அதுக்கப்புறம் ராயன்ல ஒரு பிரதர்ஸ் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை பேசுறது, அதுக்கப்புறம் நீக் அந்த படத்தில் ஒரு சென்டிமெண்ட்டை பேசுறது, எல்லாம் வந்து ஒரு கதையாக பார்க்கும்போது வந்து ஒரு குடும்பத்தை உறவினை சார்ந்ததா, அதுக்கப்புறம் நம்ம மண்ணு சார்ந்ததா தான் வந்து தனுஷ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக டைரக்ஷனில் வந்து கலக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த இட்லி கடையும் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து கதையை தான் வந்து இந்த இட்லி கடையை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ தனுஷ் அவர்களோட கதை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயமா என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபியை இந்த இடத்துல ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னே சொல்லலாம் அந்த சினிமோட்டோகிராஃபியோட விஷயங்கள். ஸோ இவங்க லேண்ட்ஸ்கேப்பாக ஒரு வில்லேஜை காட்டுறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் போர்ஷன்ஸை காட்டுறதாகட்டும், ரொம்ப அற்புதமாக ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ரிச்சாக ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த லேண்ட்ஸ்கேப்பை எப்படி காட்டலாம், அதை வந்து ரொம்ப அற்புதமாக காட்டியிருந்தாங்க. கலர் டோன்ஸாகவே வந்து 2 விதமான கலர் டோன்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக சினிமாட்டோகிராஃபர் வந்து அவரோட நேர்த்தியான விஷயங்களை ரொம்ப டாப் நாச்சாக பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள நடிச்சின்ற ஆர்டிஸ்ட், ஸோ ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து நித்யா மேனன் அவர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து சத்யராஜ் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து நடிப்பில் வந்து இந்த இடத்துல வந்து டாப் நச்சா வந்து அருண் விஜய் அவர்கள் வந்து அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக வந்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பல கேரக்டர், ஒரு பக்கம் பார்த்திபன் ஒரு பக்கம் இருந்தார், இந்த மாதிரி பல கேரக்டர் வந்து உள்ளே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு பிரம்மாண்ட படமாக இவ்வளோ கேரக்டரை வந்து உள்ளே இறக்கியிருக்காருன்னே சொல்லலாம் தனுஷ் அவர்கள். ஸோ ரொம்ப கச்சிதமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க இந்த கேரக்டர் தான் கன்ஃபார்மாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேரக்டரைசேஷன்ல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி தனுஷ் அவர்கள் வந்து இறங்கி வந்து விளையாண்டுருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துல எல்லாருக்கும் அவங்கவுங்க கேரக்டர் சூட்டபிளா இருந்தது. தனுஷ் அவர்கள் அடுத்ததா கதையா என்ன சொல்ல வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ தன்னோட அப்பாவோட கனவை வந்து பையன் தான் தீர்த்து வைக்கணும். ஸோ இந்த குடும்ப குலத்தொழில்னு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து வம்சமா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையான தொழிலா இருக்கும். அதை வந்து பையன் வந்து வேற வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு அந்த இடத்துல படுற கஷ்டங்களை இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து சட்டில்டா வந்து கதையை வந்து நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். எல்லாருமே நினைச்சிருக்கலாம், ஒரு பக்கம் வந்து அருண் விஜய் இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து தனுஷ் இருக்காரு, கண்டிப்பா இவங்க 2 பேர் தான் வில்லனா வந்து களம் இறங்க போறாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து வேற ஒரு வில்லன் அழிக்கிற மாதிரி தானே படங்கள்லாம் நிறைய பார்த்திருப்போம். ஸோ அந்த வரிசையில இந்த படமும் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்தா இங்க ஒரு ட்விஸ்ட். ஸோ சாதுவாக நடிச்சிருந்தாரு தனுஷ் அவர்கள். நான் நிறைய விஷயங்களை வந்து ஓப்பன் பண்ண விரும்பல, நீங்கள் படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு காரணத்தினால. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் எதிர்பார்த்து போகிற விஷயம் இல்லாமல் வேற ஒரு விஷயம் வந்து உள்ளே இருக்கும் கன்ஃபார்மாக அப்படின்ற ஒரு விஷயமா தனுஷ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அருண் விஜய் அவரோட போர்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு பணக்கார வீட்டு பையன் கிட்ட இருக்க ஆட்டிடியூட் மொத்தமும் அருண் விஜய் அவர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக அவரோட ரோலை வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி தனுஷ் அவர்களோட ரோல் வந்து எப்படி இருக்குன்னா, என்னதான் நம்ம கிட்ட பணம் காசு இருந்தாலும் நம்மளோட குறிக்கோள் என்ன, ஸோ நமக்கு என்ன தேவை, நமக்கு நம்ம குடும்பம் தான் தேவை, நமக்கு நம்ம ஊர் தான் தேவை, ஸோ நம்மளோட மண் நம்மளோட நிலத்தில் என்னென்ன தொழிலெல்லாம் செஞ்சுருந்தோமோ அதுதான் தேவை. ஸோ அப்படின்ற ஒரு கருத்தியலை வந்து இந்த படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து முன் வச்சிருந்தாங்க. ரொம்ப நேர்த்தியாக இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் வந்து கதையாக வந்து கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், எந்தெந்த கேரக்டர் எந்தெந்த மாதிரி, ஸோ தனுஷோட கேரக்டர் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா ராஜ்கிரண் அவர்கள்லாம் நடிச்சிருந்தாரு, அவரோட கேரக்டர் என்னவா இருக்கும். ஸோ இந்த கேரக்டரைசேஷனுக்குலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஸ்லோவாக ஒரு ஃபீல் குட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்லேருந்து கதை வந்து தொடங்குது, வேறு ஒரு பாதையை நோக்கி கதை வந்து தொடங்குது. ரொம்ப அற்புதமாக அங்கேயும் கொண்டு போயிருந்தாங்க. இந்த இடத்துல இந்த லேக் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி மனசோர்வை ஏற்படுத்திச்சு இல்லையா? இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல மெசேஜோட படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்போது படத்தில் ஜிவி பிரகாஷ் அவரோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னா,
ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாளர்னு இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி அவர் வந்து 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தாலும் இந்த படத்திற்காக திரும்பி வாங்க போகிறாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ தனுஷ் அவர்கள் வாய்ஸில் ஒரு பாட்டு இருந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த பாட்டும். ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது பேக்கடாக வந்து இந்த ஆயுத பூஜைக்கு தனுஷ் அவர்களுக்கு ஒரு வெற்றி கொண்டாட்டமாக இருக்க போது தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப பிளெஸ்டான படமாக எதனால் ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான் பிக்சர்ஸ்க்கு ஒரு வண்டர்ஃபுல் டேஸாக வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. கரெக்டான ரிலீஸ் டேட்டில் வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஒரு குடும்ப படம் தேவை அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னதான் நிறைய ஹீரோக்கள் தனுஷ் அவர்களே வந்து தொடர்ச்சியாக படம் பண்ணும்போது வெட்டுக்குத்து சண்டை இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த படத்தில் ரொம்ப யாரும் வந்து அடிச்சுக்க வேணாம், அகிம்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சு தனுஷ் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு இல்லையா, ரொம்ப ஒரு கிரேட்டான ஒரு விஷயம். இவர் ஒரு வேற ஒரு பாதைக்கு மக்களை ஆடியன்ஸை வந்து மாற்றுறதுக்கு ஒரு நல்ல படமாக வந்து இட்லி படம் வந்து அமைஞ்சிருக்கு. பாட்டு சூப்பராக இருக்குது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வந்து நடிப்பு சூப்பராக பண்ணியிருக்காங்க, கதைக்களமாக நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளேயாக வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருந்தாலும் படம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தனுஷ் அவர்கள் இதில் நெகட்டிவாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, தனுஷ் அவர்கள் முழுக்க முழுக்க டேரக்டராக இருந்தாருன்னா இந்த படம் வந்து வேற ஒரு லெவலுக்கு வந்து இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாருன்னே சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த மெயின் கேரக்டரை வந்து ஹீரோ ரோலை பண்ணுறதுனால ஸோ ஒரு சில இடங்கள்ல தனுஷ் அவர்கள் அந்த கேரக்டருக்கு சூட்டபிள் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. என்னடா தனுஷ் அவர்களுக்கே சூட்டபிள் ஆகலை அப்படின்னு சொல்கிறேனே பார்க்குறீங்களா? ரொம்ப காம்டவுனாக ரொம்ப சில்லாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ சண்டை வேணாம் அப்படின்னு போகிற தனுஷ் அவர்களை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ படம் முழுவதும் வந்து அகிம்சையை தான் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு 2-3 இடத்துல ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல தனுஷ் அவர்கள் வந்து சண்டை போகிற ஒரு பக்கம் வந்து சமுத்திரகனி அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஈவலான கேரக்டரை வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. ஒரு வில்லேஜ் வந்து எப்படி வந்து ராவாக இருக்குமோ அந்த வில்லேஜில் ஒரு கேரக்டர் வந்து ராவாக எப்படி வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கேரக்டரை மாற்றிக்கணுமோ அந்த மாதிரி சமுத்திரகனி அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சாக இருந்தது. ஸோ பார்த்திபன் அவர்கள் கொடுத்த அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு பேக்கடு ஃபிலிமாக வந்து இந்த ஆயுத பூஜைக்கு வந்து இறங்கி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங்காக எவ்வளோ தரலான்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8 மதிப்பெண் தரலாம். ஸோ இந்த மாதிரி பல சினிமா அப்டேட்டுகளும் சினிமா ரிவ்யூவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் பிரியோ டிவியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் அவுட், ரூபன்.